ராகுல் காந்தி மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததை கண்டித்து திருவள்ளூரில் காங்கிரஸ் கட்சியினர் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேஷனல் ஹெரால்டு வழக்கு தொடர்பாக கட்சியின் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீதும் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை இருவர் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கையை கண்டித்து திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் திருவள்ளூர் தலைமை தபால் நிலையம் முன்பு வடக்கு மாவட்ட தலைவரும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினருமான துரை சந்திரசேகர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கழக உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வாங்கிய கடனை கட்டாமல் கோடி கணக்கில் கொள்ளையடித்த நாட்டை விட்டு ஓடி போன நீரவ் மோடி மல்லையா மீது எந்த வழக்கு போட்டாய்? எந்த வழக்கு போட்டுள்ளாய்? கண்டிக்கின்றோம். கார்ப்பரேட் முதலாளிக்கு 7 லட்சம் கோடியை பரிசோதனை செய்தார். காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மீது நியாயம் கேட்கும் தலைவர்கள் மீது அமலாக்கத்துறையின் மூலம் பொய் வழக்கு போடுவதா? கண்டிக்கின்றோம். மத்திய அரசை கண்டிக்கின்றோம்.